என் அன்பு சகோதர சகோதரிகளே, சால்வேஷன் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியமான நேரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தபடினாலே நான் என் ஆண்டவர் இயேசுவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை நான் செலுத்துகிறேன். இது கடைசி காலமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் என்னை கேட்டுக்கொண்டார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீ பேசு என்று என்னிடத்தில் கட்டளை கொடுத்தார். அதற்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய ராஜ்யத்து குறித்தான காரியங்களை உங்களோடு கூட நான் பேசி வருகிறேன். இந்த நாளிலும் வார்த்தையை கேட்டு தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் இயேசு நாமத்திலே உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுத்த வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். மார்க் 1:15 காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பிய சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் நம் ஆண்டவர் இயேசு. தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு ஏற்படுத்தினவர் தான் சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் தான் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கென்று. அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நாம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமா? காரணம், நம்ம பாவத்திலே உற்பத்தியாகி பிறந்தவர்கள். மனம் திரும்புதல் என்றால் என்ன? பரிசுத்தம் அடைவது, ஆண்டவரை போல மாற்றப்படுவது, இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை பெற்றுக்கொள்வது, இயேசு கிறிஸ்துவை போன்ற ஒரு சுபாவம் பெறுவதுதான் மனம் திரும்புதல். நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும். கெட்ட கிரியைகள் நம்மை விட்டு மாற வேண்டும். பிசாசினுடைய எண்ணங்கள், சிந்தைகள் நம்மை விட்டு எடுக்கப்பட வேண்டும். அசுத்த ஆவிகள் நம்மை விட்டு விலக வேண்டும். இந்த அசுத்த ஆவிகள்லாம் என்ன செய்யணும்னா, பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து போட்டுரும், நரகத்துக்கு கொண்டு போகும். எனவே நம் மனம் திரும்பும்படி ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். பரிசுத்தம் அடைய வேண்டும். நான் அடிக்கடி என்னுடைய செய்தியில் சொல்லுகிற ஒரு காரியம் உங்களுக்கு நன்றாக தெரியும். பரிசுத்தம் ஒன்றே தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்லும். பரிசுத்தமே இயேசுவோடு கூட நம்மை இணைக்கும். இயேசுவை போல நாம் சாயலாக மாற்றும். இயேசுவின் பிரசன்னத்தை போல, மகிமையை போல நம்முடைய சரீரத்தின் ஆவி ஆத்துமாவை மாற்றும். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியில் இருந்தபோது, மத்திய 5:48 நீங்கள் வாசித்து பாருங்கள். பரலோகத்தில் உள்ள உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டும் என்று. தேவனுடைய சித்தம் அது. பிதாவை போன்ற ஒரு சுபாவம் இருக்கும்படி ஆண்டவர் கேட்டுக்கொண்டார். அதுதான் மனம் திரும்புதல். நம்முடைய இருதயத்தில் கசப்பையும் பொறாமையும் வஞ்சனையும் சூதையும் வைத்து கொண்டிருந்தால் மனம் திரும்பிருங்க. பொல்லாத இருதயத்தை குறித்து போன வாரம் நீங்கள் கேட்டீங்க. இந்த நாளிலும் கூட அந்த பொல்லாத இருதயத்தில் என்றால் என்ன? அங்கே கசப்பு, பொறாமை, சிற்றின்பம், உபச்சாரம், வேசித்தனம், குடிவெறி, கெட்ட பழக்க வழக்கங்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள், இவெல்லாம் நம்ம இருதயத்தை விட்டு தூக்கி எறிவது தான், விலகுவது தான். பரிசுத்தம், ரட்சிப்பு, மனம் திரும்புதல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் பாருங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போக விடாதபடி பிசாசினுடைய சில குணங்கள் இருக்கின்றன. இவைகள்தான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் புகுந்து கொண்டு தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க விடாதபடி, பரிசுத்தம் அடைய விடாதபடி செய்துவிடும். அதை வாசிக்க கேட்போமா? கலாத்தியர் 5:19 வரை
அருமையான சகோதரி வாசிக்க நான் கேட்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க, இந்த மாம்சத்தின் கிரியைக வெளியரங்கமாய் இருக்கிறதா, வெளியாயிருக்கிறது. அதை அதனுடைய பட்டியலை வாசிக்க கேட்போம். அவை யாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான சகோதரி வாசித்த அந்த பட்டியலை பாருங்க. இதெல்லாம் பிசாசினால் உண்டானவைகள். பிசாசு ஒவ்வொரு மனுஷனிடத்திலையும் இதை கொடுத்து அவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போயிடுவான். அவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு நல்லா தெரியும். நரகம் வேதனை உள்ளது, அது கொடியது, அது அக்கினியினாலே எரிந்து கொண்டிருக்கும். பூச்சிகளும் புழுக்களும் அங்கே இருக்கும். தாங்க முடியாத வேதனை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளும் கூட பச்சாரம் வேசித்தனம் பண்ணி பிசாசுக்கு பிரியமாய் வாழ்ந்து தேவராஜ்யத்தை இழந்து போய்விடக்கூடாது. பகைகள் எங்கே பார்த்தாலும் குடும்பங்களில் பகை, கணவன் மனைவிக்குள்ள பகைகள், வெறியாட்டங்கள், சண்டைகள், சகோதர சகோதரிக்குள்ள பகைகள், சண்டைகள், இதெல்லாம் இருக்கிறதா? ரீபண்ட், மனம் திரும்பி, நீ ஆலயத்துக்கு போகிறேன், ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நீ பகையா இருக்கிறாயா? மனம் திரும்பு. நான் ஊழியம் செய்கிறேன், தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க போறேன் என்று சொல்ல முடியுமா? நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறேன், வேதம் வாசிக்கிறேன், செபிக்கிறேன், உபவாச கூட்டங்களை பங்கு பெறேன், அந்த ஊழியக்காரர் என்ன கூட்டம் போட்டாலும் போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும். ஆனா நீ எப்படி இருக்கிறாய்? பகை, வெறியாட்டம், எரிச்சல், சண்டை, குடும்பத்தில் பகை. தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. மனம் திரும்புங்க. கடைசி காலமாக இருக்கிறது. இது மனம் திரும்ப வேண்டிய காலம். இயேசு கிறிஸ்துவை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் என்பதை மறந்துவிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கர் 5:22-23 நீங்கள் வாசித்து பாருங்க. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன் தாமே இந்த பூமிக்கு மத்திய ஆகாயத்துக்கு இறங்கி வரும் பொழுது அவர் எதிர்கொண்டு அழைக்க நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக காக்கப்படணும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்களில் ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தேவன் உங்களை அழைக்கிறார். இஷ்டம் போல வாழ்வது வாழ்க்கை அல்ல. ஆண்டவருடைய சுவிசேஷத்தின்படி நடக்கிறவர்களே தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும். ஆகவே ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்பினா மட்டும் போதாது, சுவிசேஷத்தின்படி நடக்க வேண்டும் என்று. இன்றைக்கு அநேகர் மனம் திரும்பி இருப்பார்கள், கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிருவாங்க. ஆனால் ஆண்டவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளாமல் இஷ்டம் போல வாழ்வார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகுவோம் என்று கனவு காணாதீர்கள். மனம் திரும்புங்க. பகை, எரிச்சல் வேண்டாம் நம்முடைய இருதயத்தில். யாக்கோபு 3:14 சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் யாதொரு கசப்பு இல்லாதபடி, பொறாமை, வைராக்கியம் என்ற பெருமை இல்லாதபடி ஒரு பரிசுத்தமான இருதயமாக இருக்க வேண்டும். அங்கதான் ஆண்டவர் தங்கியிருப்பார். இஷ்டம் போல வாழ்கிறவர்கள் தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. பிசாசு தான் இஷ்டம் போல வாழக்கூடிய ஒரு குணமுள்ளவன். அவனை போல வாழ்ந்த தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியுமா? யோசித்து பாருங்க.
யோசித்து பாருங்க, இந்த சின்ன இருதயம், நம்முடைய இருதயம் சுத்தமான இருதயமாய், இயேசுவின் இருதயமாய் மாற்றப்பட வேண்டும். ஆகவே தான் தாவீது சொல்கிற சங்கீதம் 51ஆம் அதிகாரத்திலே, ஆண்டவரே எனக்கு சுத்தமான இருதயத்தை தாரும், உம்முடைய இருதயத்தை எனக்கு தாரும். சுத்தமான இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படின்னா என்ன? ஒரு பரிசுத்தமான இருதயம், இயேசுவின் இருதயத்தை போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அங்கே கசப்பு, பொறாமை, வைராக்கியம், பகை, சண்டைகள், விபச்சாரம், வேசித்தனத்தை நம்ம அடக்கி பூட்டி வைத்து விட்டுருக்கக்கூடாது. தேவராஜ்யத்துக்கு அது கொண்டு போகாது, நரகத்துக்கு கொண்டு போகும் என்பதை திட்டமும் தெளிவுமாக நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கல்விமானாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஊழியத்தை செய்கிறா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, நீ உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, பரிசுத்தம் இல்லாமல் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இயேசு இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. வேதம் சொல்லுகிற, ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னையின்றி ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், நீ பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் என்னை உங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். மனம் திரும்புங்க. மனம் திரும்புவது நமக்கு அவசியமாக இருக்கிறது. நமக்கே தெரியாது நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று, எந்த விதமான வழியில் நடக்கிறோம், என்ன பாவம் இருக்கிறது. சிறு பாவம் கூட தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. சின்ன சின்ன காரியங்களில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் உத்தமமாக இருக்க வேண்டும். மனைவி புருஷனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், புருஷன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு உண்மையாய் பயந்து நடக்க வேண்டும். அவருடைய கற்பனையின்படி நடக்க வேண்டும். ஒரு பரிசுத்தமான, ஒரு உண்மையான ஏசப்பா பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் உண்மையை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்து என்ன ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம்? தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகக்கூடிய தகுதியை நாம் பார்ப்பது நமக்கு நல்லது. வேதம் சொல்லுகிறது, குற்றமற்ற ஒரு இருதயம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்களாம். இதை நீங்கள் 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரம் 22-23 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அதாவது 100 மடங்கு பரிசுத்தம், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கேற்ற பரிசுத்தம். அதுதான் முற்றிலும் பரிசுத்தமாகக்கூடிய ஒரு அனுபவம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் போல பரிசுத்தம் அடைந்து அவரோடு இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம் தான் குற்றமற்ற ஒரு இருதயம். சரீரம் முழுவதும், உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை எதிர்கொண்டு அவரை அழைக்கத்தக்க குற்றமற்ற ஒரு இருதயம், குற்றமற்ற ஒரு இருதயம்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவும் ஏசப்பாவை சந்திக்கவும் அது செய்ய முடியும். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது பாருங்க. நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஏதாவது ஒரு குற்ற உணர்வு நமக்கு இருக்கிறதா? யாரை குறிச்சா நமக்கு பகை இருக்கிறதா? எந்த காரியத்தில் நாம் சாத்தானை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இயேசுவுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? குற்றமுள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை. அது தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க விடாது. இரண்டாவது, பிழையற்ற ஒரு பரிசுத்தவானாக இருக்க வேண்டுமா? பிழையற்ற, எந்த பிழையும் செய்யக்கூடாது, எந்த தப்பும் செய்யாத ஒரு பிழையற்ற பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டுமா? 1 தெசலோனிக்கே 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நாம் பிழையற்ற பரிசுத்தவான்களாக நிற்க நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டுமா? ஸ்திரப்பட வேண்டும். ஸ்திரப்பட வேண்டும் என்றால் என்ன? பலனடைய வேண்டும். பலனடைய வேண்டும் என்றால் என்ன? நம்முடைய இருதயம் யாதொரு பிழையோடு கூட நம்ம இருதயம் இருக்கக்கூடாது. சுத்தமான ஒரு இருதயம், க்ளீன் ஹார்ட்.
சிறு குழந்தையினுடைய இருதயத்தைப் போல, எல்லாவற்றுக்கும் மேலாக ஏசப்பாவுடைய இருதயத்தைப் போல அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஏசப்பா இந்த பூமியில் ஒரு மனுஷனாக வாழ்ந்து காட்டினார். ஆண்டவர் ஒரு மனுஷனாக இந்த பூமியில் பிறப்பதற்கு காரணம் வேதம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவை பற்றி. கொரிந்தியர் 15:47 நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 15:47. அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். இந்த பூமியில் இயேசுவாக அவர் உலாவிக் கொண்டிருந்தார், மனுஷனாக நமக்காக பாடுபட. அவர் மனுஷனாக இந்த பூமியில் வாழ்ந்த காலங்களில் 33 ஆண்டுகள் அவர் எப்படி இருந்தார் பாருங்கள். அவருடைய இதயம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். எபிரேயர் 7:26 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் போட்டிருக்கு, ஏசப்பா பரிசுத்தரும் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவர். சரிங்களா? குற்றமற்றவர், மாசில்லாதவர், சிறு குற்றம் கூட அவர் செய்யலை. ஏசப்பா தான் இந்த பூமியில் வாழ்ந்த போது, என்னில் குற்றம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று கேட்டார். ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த தேவ மனுஷர் அவர் இந்த பூமியிலே. அவர்தான் தேவ மனுஷன். நாமளும் தேவனுடைய மனுஷனாக, தேவ பிள்ளையாக, ஒரு மனவாட்டியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தராய் இருக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:15-16 நீங்கள் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. ஒரு பரிசுத்தருடைய குணம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மனவாட்டி சபை, அல்லாத ஒரு மனவாட்டி, ஒரு தேவ பிள்ளை பரலோகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி உள்ளவர்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? பரிசுத்தராக இருக்க வேண்டும். அந்த குணத்தை பாருங்க. பரிசுத்தர் என்ற ஒரு குணம் எப்படி? குற்றமற்ற ஒரு வாழ்க்கை, பாவிகளுக்கு விலகின ஒரு வாழ்க்கை, வானாதி வானங்களுக்கு மேலே பிதாவோடு இணைந்து செபிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுதே இந்த பூமியில் வாழும்போதே உன்னதங்களுக்கு போகக்கூடிய ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5:8 நீங்கள் வாசித்து பாருங்க. சுத்த இருதயம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். சுத்தமான ஒரு இருதயம் உள்ளவர்கள் தான் தேவனோடு பேச முடியும், தேவனோடு நடக்க முடியும், உன்னதங்களிலே செல்ல முடியும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கையிலே சுதந்திரித்து பரலோகம் சென்று 3ஆம் வானம் மட்டும் போய் பிதாவுடைய சமூகத்தில் செபிக்க முடியும். பிரியமானவர்களே, தேவனுடைய ரத்தம் இல்லாமல் ஒரு நாள் நாம் பரிசுத்தம் அடைய முடியாது, தேவனோடு சேர முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்திலே நாம் சுதந்திரித்து கையில் வைத்திருக்க வேண்டும். இந்த பூமியில் இந்த அசுத்தமான சாக்கடை நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தமான ஜீவியும் ஜீவிக்க எப்பொழுதும் நம்முடைய கரங்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்ம அள்ளி வைத்திருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவினாலே உண்டாகும் சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவரால் நம்ம 24 மணி நேரமும் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 22:11 நீங்கள் வாசித்து பாருங்க. அநியாயம் செய்கிறவன் இனி அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இனி அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இனி பரிசுத்தமா இருக்கட்டும். பரிசுத்தமான 24 மணி நேரம் பரிசுத்திற்கு மேல பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க பரிசுத்தம் அடைஞ்சுத்தான் ஆக வேண்டும். ஆண்டவர் அதான் சொல்றார். வெளிப்படுத்தல் 21:27 வாசித்து பாருங்க. தீட்டு உள்ளவர்களும் அருவருப்பானவர்களும் பொய்யை நடப்பிக்கிறவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இந்த தூய்மையாய் நம்முடைய இருதயத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்த ஒரு காரியத்தை கூட நாம் பார்ப்பது நல்லது. தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தம் அதை மத்தேயு 7:21 நாம் வாசிக்க முடியும். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். பிதாவினுடைய சித்தத்தை இந்த பூமியிலே
நிறைவேற்றுகிறவர்கள். பிதாவுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றியாக வேண்டும். யாராயிருந்தாலும் சரி. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. தேவராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்பது கடினமான ஒரு காரியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய சித்தம் என்றால் என்ன? பிதாவுடைய சித்தம் என்ன உங்களை குறித்து? வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கே 4:3 சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே பிதாவுடைய சித்தம். பரிசுத்தம் அடையணுமா? 100% பரிசுத்தம் அடைந்தே தீரணும். இந்த பூமியில் வாழ்கிற காலங்களிலே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அல்லது எப்படிப்பட்ட பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, பரிசுத்தம் அடைஞ்சிருக்க வேண்டும். அதாவது 100 மடங்கு பரிசுத்தம், இயேசுவை போல மாறி இருக்க வேண்டும், இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றார், பிதாவுடைய இந்த பூமியில் வாழ்கிற காலங்களிலே அல்லது ரகசிய வருகை போகும் அந்த சூழ்நிலைக்கு எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தம் அடைந்திருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். அது மட்டுமல்ல, சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருக்கணுமா? சத்தியத்தை அதான் ஏசப்பா சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவருடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரோடு பேச பழக வேண்டும், ஆண்டவரோடு நடக்க பழக வேண்டும். சத்தியம்தான் ஆண்டவரோடு நடக்க செய்யும், ஆண்டவரோடு பேச செய்யும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு பரலோகத்துக்குரிய பிள்ளை, ஒரு ரகசிய வருகைக்கு போகக்கூடிய ஒரு தகுதி உள்ள பிள்ளை எப்படி இருக்க வேண்டும்? தேவனோடு பேச வேண்டும், தேவனுடைய ரகசியங்களை நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும், பரலோக சத்தத்தை கேட்க வேண்டும், முகமுகமாய் அவரோடு பேச பழக வேண்டும். இந்த பூமியில் நம்ம ஏசப்பாவோடு இணைந்து வாழ்ந்தால்தான், அவரோடு பேசினால்தான், அவரோடு நடந்தால்தான் தேவனுடைய ரகசிய வருகைகளை போக முடியும். வேதம் சொல்லுகிறது போல தனித்து ஆண்டவரோடு கூட பேச வேண்டும். The greatest things in this world is to talk with God and walk with God. The great man of God walks alone with God. ஒரு கர்த்தருடைய பிள்ளை தனித்து ஆண்டவரோடு பேசி பழகி அவருடைய பரிசுத்தத்தை நாம் ருசிக்க வேண்டும், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதை பாருங்க, அவருடைய வாழ்க்கையை பாருங்க. வேதம் சொல்லுகிற சங்கீதம் 31:15-16 நீங்க வாசித்து பாருங்க. என் சத்துருக்கும் கைக்கும் என்னை துன்பப்படுத்தும் கைக்கு நீங்களாக்கி உம்முடைய ஊழியக்காரன் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையினாலே என்னை ரட்சித்தருளும். கிருபை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையை பெற்று நாம் ரட்சிப்படைந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மோசேயை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, யாத்திரா 33:17 நீங்க வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, மோசேக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று. 40 ஆண்டுகள் 6 லட்சத்திற்கு அதிகமான இஸ்ரவேல் மக்களை பாலும் வனாந்திரத்தில் அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் கானான் தேசத்துக்கு வழிநடத்தி போகக்கூடிய அந்த மகா பெரிய ஆண்டவருடைய கண்களிலிருந்து வரக்கூடிய அந்த கிருபை. ஆண்டவருடைய கண்களிலிருந்து என்ன வரும்? கிருபை என்றால் பரிசுத்தம். அவருடைய கண்கள் ஒரு பரிசுத்தமான கண்கள். அந்த கண்கள் தான் நம் மேலே இறங்கி வருகிறதான் கிருபை. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 6:8 பாருங்க. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அவன் பூமியெல்லாம் ஆண்டவர் அழித்த போது, மக்களை அழித்த போது, அவனுடைய வாழ்க்கை அவனுடைய கண்களுக்கு ஆண்டவருடைய கிருபை கிடைச்சிச்சு. அவன் பாதுகாக்கப்பட, அவனுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட. நீ கடைசி காலத்தில் ஆபத்துக்கு நரகத்துக்கு தப்பிக்க விட வேண்டுமா? கர்த்தருடைய கண்களிலிருந்து வரக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாமை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 24:27 பாருங்க. ஆபிரகாமு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 39:21 சொல்லுகிறது, யோசேப்பு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 19:19 வாசித்து பாருங்க. லோத்துக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. சோதோம் கொமாரா பட்டணத்தை அழிக்கும் போது லோத்து காப்பாற்றப்படுவதற்கு கர்த்தருடைய கண்களில் இருந்து வரக்கூடிய அந்த பரிசுத்தமான கிருபை கிடைத்தது. நாமளும் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு வாசித்து பாருங்க. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடைய வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது.
ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். எவ்ரிடே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். எவ்ரிடே நாம் சத்தியத்தை அறிந்து ஆண்டவருடைய வார்த்தையாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். வார்த்தையான ஏசப்பா நம்மோடு இணைந்து வாழ்ந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை பரிசுத்தப்படுத்த தான் இயேசு இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தினார். எபிரேயர் 13:12 நீங்க வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து தமது ரத்தத்தை சிந்தி தம்முடைய சனத்தை பரிசுத்தப்படுத்த ரத்தம் சிந்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. லேவியாரம் 22:32, லேவியாரம் 20:8, லேவியாரம் 21:8 சொல்லுகிறது, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், எனவே என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு எல்லாரும் பரிசுத்தமடையுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தமடையுங்கள் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இயேசு உங்களை அழைக்கிறார். பரிசுத்தமடைந்த தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பரலோக பிதாவே, என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களுக்கும் பரிசுத்தம் என்ற ஆசீர்வாதத்தை கொடும், கிருபை என்ற ஆசீர்வாதத்தை கொடும். அது மட்டுமல்ல, வேதனையோடு இருக்கிற மக்களுடைய வேதனை இந்தோடு முடியட்டும், துயரங்கள் மாறட்டும், நோய்கள் குணமடையட்டும். பிள்ளைகளுடைய சரீரத்தில் நோய்களை உண்டாக்குற எல்லா விஷ கிருமிகளையும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விஷ கிருமிகளை, நோய்களை உண்டாக்குற விஷ கிருமிகளை வேரோடு பிடுங்கி எடுக்கிறேன். எப்பொழுது எல்லா அசுத்தாவிகளையும் நிர்மலமாக்கி போடுகிறேன். நோய்களை கொண்டு வந்து போடுகிற அந்தகார சக்திகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மலமாக்கி போடு. ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யும். என்ன அற்புதம் வேண்டும், என்ன சுகம் வேண்டும் என்று உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பாதத்தில் கதறிக்கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகளுடைய கதர்களை கேட்டு இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து சந்தோஷப்படுத்தும். ராஜாதிராஜனாய் தேவாதி தேவனாய் மேசியாய் வருகின்றாரே.